இசையமைப்பாளரே. 9ஆவதுக்கு அப்புறம் என்னாச்சு? 9ஆவதுக்கு அப்புறம் என்னன்னா 9ஆவது கூட பண்ணாது. நன்றி, இந்த டைமிங் ஜோக் 3 செகண்ட் லேட்டா வருது. சரி, அது என்ன இசை எங்க போச்சு? எங்கேயோட போயிருக்கோம் பாஸ். என்னடா இவர்கிட்ட ஒரு சீரியஸ் பதில நான் வாங்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேன். சரி, இசை யார் எங்க இருந்தாலும் சீரியஸா பதில் சொல்லிப்பேன் நானு. நீ இருக்கிற அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஓ, யூ ஆர் நாட் சீரியஸ். சரி, எனக்கு சொல்லுங்க, எப்ப இந்த கீபோர்ட் ஆச்சு, அவார்டு வந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நிறைய ஃபிகர் ஆச்சு? அதெல்லாம் ஆகல. இன்னைக்குமே நான் வந்து ரொம்ப சின்சியரான பாய். ஓ, அது தெரியுது. We are also waiting for that happy news. பார்த்தா அப்படி தெரியல. I told you, Gautami is my fan only. I am a fan. சொல்லுங்க, என்னாச்சு? கீபோர்ட் பிளேயர் ஸ்கூலுக்கு திரும்பி வந்தாச்சு. என்னுடைய ஸ்கூல் ட்ரூப்ல வந்து எல்லாம் என்னோட ஏஜ் குரூப் பசங்க. அதாவது இப்ப இருக்கிற டாப் மியூசிஷியன்ஸ் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் அந்த டைம்ல என்னோட பேட்ச்ல தான் இருந்தாங்க. நானு, சைந்தவி, நவீன் ஐயர், அதுக்கப்புறம் ஸ்ரீஹரி, எல்லாருமே we were in one batch. and அந்த எல்லாம் ஒன்னா ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட ஏஜ் குரூப் யங்ஸ்டர்ஸோட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கான அந்த எனர்ஜியே வேற அண்ட் உங்களுடைய அந்த மைண்ட் ஃப்ரேமே வேற மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு மியூசிக்ல ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. we were all performing together. பேண்ட்ஸ்ல நிறைய வின் பண்ணோம் பிரைசஸ். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஓகே சீரியஸா எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இருந்து நீங்க பாட்டுல பாட ஆரம்பிச்சீங்களா? இல்ல அப்பெல்லாம் பாடல. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பாடினேன். அதுக்கப்புறம் பிரேக், முதல்வனுக்கு அப்புறம் பாடல. அதுக்கப்புறம் +1 படிக்கும்போது டிசைட் பண்ணிட்டேன், நமக்கு படிப்பு வரல, சிபிஎஸ்சி ரொம்ப கஷ்டமா இருந்தது, சயின்ஸ் குரூப் வேற, வேலைக்கே ஆகல. சரி ஓகே, நம்ம வந்து மியூசிக் ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐல வந்து டிப்ளமா படிச்சேன் சவுண்ட் இன்ஜினியரிங். எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு ஸ்கூல்ல விடுற, வேலைக்கு ஆகாது அப்படின்னாங்க. பட் ரிஸ்க் okay, அதுக்கப்புறம் வந்து SI engineering, sound engineering, all this happened. Now you sing 2 lines for any for all the people who are listening of the, not this one, 39 lakhs in the outside, no? Yaate ennacho yaate ennacho. கமக்கம் is பொங்கிங் like 1/4 kilo. Ladies and gentlemen, இதே மாதிரி விப்ராட்டோக்கள் கமக்கங்கள்லாம் நிறைய வெயிட்டிங்ல இருக்கு. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஜிவி பிரகாஷ். ஹாப்பி பர்த்டே ஸ்பெஷல் பனிமலை தலையன் பாலாஜி. டேக் இட் ஈஸி கேட்டு ஒரு ஜிவி பிரகாஷ் ஹாப்பி பர்த்டே அடி உட்காந்து 1 வயசுல நம்ம ஆரம்பிச்சோம் ஒரு பயணத்தை. அதுக்கப்புறம் இப்ப 17 வயசுல வந்து நிக்கிறோம். இந்த வெயில் வந்து முதல்ல நீங்க உங்களை பாக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்களாமே? அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் வந்து புரளி வதந்திகளை நம்பாதீரா? ஆனா இந்த சான்ஸ் வந்து சங்கர் சார் கிட்ட இருந்து வரும்போது எப்படி இருந்தது? லைக் ஏன்னா 5 வயசுல நீங்க பாடிருக்கீங்க அவருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதுக்குள்ள ஜம்ப் பண்ணா எப்படி மாதிரி? முதல்ல வந்து ரஹ்மான் சார் கிட்ட வாய்ப்பு கேட்டு போக கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலிலேயே போய் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ் சார் கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டு எனக்கு வந்து ஜேஜேல வாசிக்க வச்சாரு. ஜேஜே, ஆட்டோகிராஃப், வசூல் ராஜா, இந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு கீபோர்டு வாசிச்சேன். ஓ சூப்பர். இதுக்கு நடுவுல ஹாரிஸ்க்கு வந்து அரசாட்சி வாசிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து தீனாக்கு வந்து திருப்பாச்சி, அதுக்கப்புறம் வந்து அனுமலிக் அந்த டைம்ல அனுமலிக் ஜி ஜாலிமன் வாசி அவருக்கு வந்து ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி இது பண்ணேன், ப்ரோகிராம் பண்ணேன். அப்பதான் அவர் பழக்கம். இதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து ஒரு டைம்ல கீபோர்ட் பிளேயர் தேவைப்பட்டது. அப்ப எங்க பாட்டி கேள்விப்பட்டு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி வாசிக்கணும்பா அப்படின்னு. அப்பதான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். நீங்க ரஹ்மான் சார் தான் சொல்லுவீங்களா? அவரை வந்து சின்ன வயசுல வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஐ காட் இன்டு மியூசிக், அவருக்கான ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஆஸ் அ ஃபேன் எனக்கு அது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால சார்னு கூப்பிட்டு தான் பண்ணுவோம். இன்னொன்னு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது சார் தான் கூப்பிடுவேன். ஓகே. இந்த பசந்தி, வரலாறு, அதுக்கப்புறம் அன்பே ஆறுவிரே, ஸ்வதேஸ், தில் நே ஜிஸே அப்னா கஹா, சுபாஷ் சந்திர போஸ், ஒரு மங்கள் பாண்டே, ஒரு 6-7 படங்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஆட்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட ஜிங்கிள் பண்ணி அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அது ஃபேமஸ் ஆனதுல இருந்து ஆட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. எனக்கு வந்து அலைப்பாய்தை வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் வந்து 9th 10th படிக்கும்போது அலைப்பாய்தை வந்துச்சு. எதுக்கு இன்ஸ்பிரேஷன்? இல்ல இன்ஸ்பிரேஷன் எதுக்கு அலைப்பாய்தை? இசைக்கா இல்ல அதுல வர காதலுக்கா? மியூசிக் வரதுக்கு. அதாவது மியூசிக் ஒரு இன்ஸ்பிரேஷன். அலைப்பாய்தை டைம்ல தான் வந்து 9th 10th படிச்சிருந்தேன். சோ that is the time I got into music. அது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் சினிமாக்குள்ள வரதுக்கு. சொல்லிட்டு எனக்கு எல்லா மியூசிக் டைரக்டர் பத்தி ஒரே லைன்ல சொல்லுங்க. பரத்வாஜ் அவர்கள், அவர் தான் பிக் மெலடி மியூசிக் அவார்ட்ஸோட ஒன் ஆஃப் தி ஜூரி மெம்பர். ஓ பியூட்டிஃபுல். மெலடி மியூசிக் அவார்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு அவர் மூஞ்சி ஞாபகம் வந்தது. அவர் தான் வந்து டகால்னு எங்களுக்கு தெரிஞ்சார். சோ அவரை பத்தி சொல்லுங்க. அவர் கூட எனக்கு முதல் பிரேக் கொடுத்தது அவர் தான். அதாவது தைரியமா
நான் ரொம்ப சின்ன பையன் அப்ப எனக்கு வந்து 14 வயசோ 15 வயசோ போய் நான் வந்து சான்ஸ் கேட்டேன், சார் எனக்கு வந்து வாசிக்கணும் கீபோர்டு, நான் வாசிப்பேன், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட்டு போய் விட்டாங்க. நான் சொன்னேன் இமீடியட்டா, இஸ் வெரி டேரிங், சரி பாப்போம் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்படிதான் செட் ஆச்சு. ஆனா அவரோட மியூசிக் உங்களுக்கு லைக் ரொம்ப பிடிச்ச மியூசிக் என்ன அவருக்கு? எனக்கு அந்த எண்ணுள்ளே சாங் ரொம்ப பிடிக்கும். ஹரிணி பாடின சாங் அந்த பிரசாந்த் படத்துல எண்ணுள்ளேவா, அந்த எந்த உயிர் தோழி, அது வந்து வேற படம். என்னுள்ளே ஆஹா எனக்கென ஏற்கனவே பிறந்த பார்த்தேன் ரஸ்தேன், அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ஒரு பெரிய பிரேக் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். சோ அதை நான் வந்து பெருமையா சொல்லுவேன். ஐ ஓ a lot to பரத்வாஜ் சார். சூப்பர். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ண அப்படினீங்க. ஹாரிஸ் சார் வந்து நடுவுல மீட் பண்ணோம் நாங்க, ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து கூப்பிட்டாரு. அப்ப வந்து இஸ் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அரசாட்சி வாசிக்கும் போதுதான் நான் வந்து நான் மியூசிக் பண்ண ஒரு சின்ன ஒரு ட்ராக் வந்து அவருக்கு போட்டு காமிச்சது, நான் என்னோட மியூசிக் இது அப்படின்னு. அப்ப என் வாய்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இப்ப அந்த ரஹ்மான் சாருக்கு வாசிட்டு இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சங்கர் சார் வந்து அன்னியன் பண்ணிருந்தாங்க. அப்ப வந்து சங்கர் சார் வந்து ஏதாவது புது வாய்ஸ் தேடலாம் அப்படின்ற போது சங்கர் சார் வந்து சின்ன வயசுல பாடினான் பிரகாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது முதல்வனதுக்கு முன்னாடி பாடினா இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு எனக்கு கொடுத்த சாங் தான் காதல் யானை வருகிறான். Yo, it's a really the proverb of in school time we are saying that that's true only. ஆனா இப்ப இந்த வெயில் வாய்ப்புக்கு நம்ம கத்துக்கிட்டு வரவே இல்ல. நம்ம இப்ப எனக்கு வந்து நீங்க இது சொல்லுங்க, வெயில் படத்துக்கு முன்னாடி இந்த சினிமாவை வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா தான் நான் வரணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சா? இந்த பாட்டு பாடிருக்கீங்க, கீபோர்டு வாசிச்சிருக்கீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் இதுக்கு மேல என்ன செய்யறது, ஸ்கூல் விட்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கோம், அப்படியே வாசிட்டு இருக்க முடியுமா, சரி மியூசிக் பண்ணுவோம், ட்ரை பண்ணிடுவோம். இந்த கம்போஸ் பண்ணதுல ஆனா ஜிங்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, ஜிங்கிள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஜிங்கிள்ஸ் கேட்டு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அதுல வந்து அந்த டைம்ல வந்து வசந்தபாலன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தேடி இருந்தாரு. அப்போ PRO சந்துருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்னோட ஷோரியில் வந்து வசந்தபாலன் கிட்ட கொடுத்தாரு. சொன்னாரு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஜிவி அப்படின்னு. அப்போ வசந்தபாலன் கேட்டு அந்த ஷோரியில கொடுத்தாங்க. அது கேட்ட உடனே சங்கர் சார் கிட்ட கொடுத்து அமைச்சாரு. சங்கர் சார் வந்து ஒரு 2 நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கூப்பிட்டு என்னுடைய முதல் அட்வான்ஸ் சங்கர் சார் தான் கொடுத்தாங்க. 92.7 பிகப்ல பாலாஜி டேடிசி கேட்டும் போது 7 செகண்ட் அப்படி பேச ட்ரை பண்ண முடியல. 70 வருஷமா எவ்வளவு வருஷம்னா 25 வருஷமா அவங்க அப்படி பேசினாங்க. ரொம்ப பெரிய ஆள் போல இது. இன்னும் அந்த இது அப்படின்னு பார்த்தாங்க. டேடிசில ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு we are sitting next to him and talking to about the life and journey of a music composer at the age of 25. வெயில்ல ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் சங்கர் சார் கையில வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் வந்து வெயில் அந்த படத்தோட கதை வேற வந்து பயங்கரமா அண்ணன் தம்பி பாசம், அதுல வந்து பயங்கர அந்த எமோஷன் எல்லாம் கொண்டு வர, அதுல இந்த உருகுதே மருகுதே வந்து நிறைய காதலர்கள் காலர் டியூன் எல்லாம் வச்சிருந்த டைம் அது. சோ முதல் ஆல்பம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? எக்காச்சக்க ஆஃபர் வந்திருக்குமே. முதல் ஆல்பம் ஹிட் ஆனது வந்து ஸ்லோவான ஹிட். சோ பயங்கர பயம் எனக்கு, ஏன்னா மியூசிக் டைரக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீபோர்ட் பிளேயரா எப்படி போறது அப்படின்லாம் தெரியல எனக்கு. கம்போசிங் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதாவது டைரக்டருக்கும் சரி அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருக்கும் வந்து என்ன ஆக போகுது இந்த பாட்டு, ஏன்னா இவ்வளவு சின்ன பையனை நம்பி கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நிறைய FM ஸ்டேஷன்ஸ்ல சாங் போடல. அதுக்கு பாட்டு வந்து ஸ்லோவா ரீச் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் FM ஸ்டேஷன்ல வந்து லவர்ஸ் டைம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து காலர்ஸ் ரிக்வெஸ்ட் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லா FM ஸ்டேஷன்லயும் கூட லவர்ஸ் காதலர்கள் எல்லாம் எங்கேயும் வாழ முடியாது போல. அந்த பாட்டு ஆமா ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவா ஹிட் ஆகி ஒரு மேசிவ் ஹிட் ஆயிடுச்சு. படம் வரதுக்குள்ள உருவதேவும் வெயிலோட விளையாடி. அதுல இருந்து சாலிடான பிரேக். ஆடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ்ல வந்து நம்ம AL விஜய் வந்து அஜித் படம் கமிட் ஆகி என்னுடைய ஆடியோ கேட்டு என்ன இமிடியேட்டா அஜித் படம் கொடுத்தாரு. வாசு சாரும் சூப்பர் ஸ்டார் ரெக்கமெண்ட் பண்ணி எங்க 2 பேரையும் அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து ladies and gentlemen of the boys of the 92.7 BFM பாலாஜி டேடிசி கேட்டும் போது இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாந்துக்கிற ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ அவரோட வாழ்க்கையோட இசை பயணத்தை நம்மளே அப்படியே மனதோடு மனோ நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிற. அது பாப்பீங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நல்ல வேலை நீங்க புரிய பண்ணிருக்கீங்க. சோ இப்போ ஜிவி பிரகாஷ் உங்களோட காம்பினேஷன் எனக்கு சொல்லுங்களேன். அதாவது மக்களுக்கு ஃபேவரட்டான காம்பினேஷன்ஸ் அப்படின்னா நான் வெற்றிமாறன், நான் செல்வராகவன், நான் AL விஜய், நான் வசந்தபாலன், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இதுல வந்து யார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்? எந்த டைரக்டர்? ஒருத்தர் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதாவது இவங்க தான் சொல்ல முடியாது. ஒருத்தருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃபரெண்ட். வெற்றிமாறன் எப்படி ஒர்க் பண்ணுவார்? ஏன்னா வெற்றிமாறன் வந்து அந்த சிச்சுவேஷன், அந்த பசங்களுடைய ஆட்டிடியூட், அந்த ஹீரோடைய ஆட்டிடியூட வச்சு தான் நாங்க சாங் பண்ணுவோம். ஓகே ஓகே. வந்து அந்த லீடு, அந்த
அந்த ஒத்த சொல்லாலோட லீடு முதலே அவர் ஷூட் பண்ணிட்டாரு. ஷூட் பண்ணிட்டு காமிச்சாரு. அவன் கை அந்த பொண்ணு காம்பா அங்கிருந்து லீடு இந்த எனர்ஜியோட ஒரு மதுரை பையனுடைய ஆட்டிடியூட்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ அங்கிருந்து ஓகே அந்த காமிக்கும் போது அவனுடைய தலை திரும்பறதுக்குலாம் நாதஸ்வரம் வாசிட்டு போனாங்க. அந்த மூட புடிச்சு பண்ணுவோம். அதான் வந்து வெற்றியுடைய ஸ்டைல். அண்ட் விஜயோடது ரொம்ப எமோஷனல் படங்கள் தான் வருது. விஜய் எப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப கதை எனக்கு சொல்லிட்டாருன்னா சம்டைம்ஸ் நான் தனியா கூட பாட்டு பண்ணி அவருக்கு கொடுப்பேன். அதுக்கு அவர் ஷூட் பண்ணிப்பாரு. பூக்கள் பூக்கம் வந்து அவர் பிளான் பண்ண சிச்சுவேஷனே கிடையாது. அந்த கதை சொன்னோடனே எனக்கு மைண்ட்ல தோணுன ஒரு விஷயம், நல்ல ஒரு கசல் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். உடனே அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி விட்டாரு. அது படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அந்த அந்த போர்ஷன். சோ அது விஜயோடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்க யார் கூட ஆனா இந்த டைரக்டர் கிட்ட தானே நான் வர்க்கு பண்ணுடா அதுதான்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறதா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப நான் வந்து பயங்கர வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாரத் ராஜா சார், பாலா சார், எனக்கு வேற வேற தளங்கள் போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரே ஒருத்தர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரே மாதிரி தான் மியூசிக் வரும். நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து அனுராக் கஷ்யப் கூட சேர்ந்திருக்கேன். ஃபராக்கான் அவங்க கம்பெனில ஷிரிஷோட சேர்ந்திருக்கேன். We need to move on. So இந்த 25 வயசுல வந்து உங்களோட காம்பினேஷன்ஸ் ஆஃப் தி டைரக்டர் சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து இதுதான் பண்ணணும்னு கிடையாது, புதுசா ஒர்க் பண்ணணும். ஆனா லெஜெண்ட்ஸ் பாரதி ராஜா சார், பாலா சார் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது லைக் மியூசிக் உங்களோட பேட்டர்ன் மாறுதா? மாறும், டெஃபினட்டா மாறும். ஏன்னா பாரதி ராஜா சார்னா நேட்டிவ் ஃபோக், நேட்டிவ்னா இன்டீரியர் ஃபோக். அவருடைய லைப்ரரி, அவருடைய அந்த விஷயங்கள்ல வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட்ல நாம ஒரு சின்ன ஒரு பகுதியா, அவருடைய ஹோல் ஹிஸ்டரியில நானும் ஒரு பகுதியா இருக்கு. ஆனா எப்படி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்டாங்க? அது அவரா விருப்பப்பட்டு கூப்பிட்டாரு. ஓகே, அவரு வந்து உங்ககிட்ட ஏதாவது உங்களோட ஆல்பம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பிடிக்கும் சொன்னாரு, ஆடுகளம் சொன்னாரு. அவர் ரொம்ப ரசனையாளர். அதாவது நல்ல இமிடியேட்டா கால் பண்ணி விஷ் பண்ணுவாரு. ஒரு யங்ஸ்டரோட ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கும். 25வது ஹாப்பி பர்த்டே வந்து நம்ம 25 நாளா செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு அவரோட இசை வாழ்க்கை பயணத்தெல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இப்ப ரேபிட் ஃபயர்ல இருக்காரு. பிடிச்ச ஹீரோயின் வந்து சோனாக்ஷி சின்ஹா சொல்லிட்டீங்க. இப்ப படத்துல வந்து இந்த ஒரு முறை அந்த பாட்டுல வந்து டான்ஸ் ஆடி இருப்பீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹீரோவா பார்க்க முடியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்னா அப்ப சான்ஸ் இருக்குது. தெரியல. ஓகே, என்ன வேணா நடக்கலாம் பாஸ். இன்னைக்கு வேணா ஆல்ரெடி 4 கதை கேட்டார் போல. இது இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இப்போதைக்கு கார்த்தி. ஓகே, யார் சகுனி பண்ணுகிறீங்க? அப்படிலாம் இல்லங்க. ஐ திங்க் இஸ் வெரி சார்மிங். இன்னைக்கு இருக்கிற ரீசன்ட்டான ஹீரோஸ்ல வந்து பயங்கர சார்மிங்கா தமிழ்நாடுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஹாட்டஸ்ட்னா கார்த்தி தான். ஓகே, ஆனா நீங்க எல்லாத்துக்கும் டைரக்டா ஒரு பதில் சொல்லிடுறீங்க. அதுதான் இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் ஆட்டோமேட்டிக். இல்ல எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு நார்மலா சொல்லுவாங்க. சரி, இப்போ ஜிவி பிரகாஷ் அப்படின்றவர்கிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது சொல்லி யோசிச்சு சொல்லுங்க. ஆஸ்டில்ன்றீங்க, நல்லாதான் இருக்கு. தெரியலையே பாஸ். ஓகே, இது ரிஜெக்டட். இந்த ஆன்சர் நான் செலக்ட் பண்ணிக்க முடியாது, செல்லாது. இப்போ வந்து காதல், உங்களோட காதல் பத்தி ஒன் லைன் இஃப் யூ வாண்ட் டு சே. இட் இஸ் வெரி பர்சனல். ஆனா வந்து உங்களுக்கு வெளில ஒரு ரியல் லைன்ல சொல்லணும். இத பத்தி கேட்காதீங்கன்றீங்க. ஓகே, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். யாத்தே 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 என்னாச்சு? யாத்தே 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 என்னாச்சு? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Prakash. யாத்தே 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 என்னாச்சு? யாத்தே 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 என்னாச்சு?